நம்ம எல்லார்கிட்டயுமே நல்ல நல்ல எண்ணங்கள், பெரிய பெரிய கனவுகள்லாம் இருக்கும். ஆனா, ஏன் நம்மளால அத செயல்ல காட்ட முடியறதில்ல? நம்மளோட பெரிய கனவுகள வெறும் கனவாவே இல்லாம நிஜமாக்குறது எப்படின்னா நாம இப்ப பார்க்க போறோம். உங்க சங்கல்ப சக்திய, அதாவது உங்க மன உறுதிய செயல் சக்தியா மாத்துறதுக்கான வழிய பத்தி தான் இந்த பதிவுல விளக்கமா பார்க்க போறோம். முதல்ல நம்மள பல பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனையை பத்தி பார்ப்போம். நாம ஒன்னு நினைக்கிறோம், ஆனா வேற ஒன்னு செய்றோம். ஏன் இந்த இடைவெளி? இதுக்கு என்ன காரணம் ஒன்னு ஆராயலாம் வாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தானே, இல்லையா? நியூ இயர் அப்போ ஒரு முடிவெடுப்போம், இல்ல வாழ்க்கையில பெரிய இலக்கு வைப்போம். ஆரம்பத்துல இருக்கிற அந்த ஆர்வம் போக போக அப்படியே குறைஞ்சு போயிடுது. ஏன் இப்படி நடக்குது? உண்மை சொல்லணும்னா 99% மக்கள் யோசிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய பள்ளத்துல விழுந்துடுறாங்க. இது உங்களோட தனிப்பட்ட தோல்வி கிடையாது, இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான சேலஞ்ச். அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம மன உறுதியோட தோல்வி இல்ல, இது செயலை எப்படி செய்யணும்னு தெரியாததோட தோல்வி. குருதேவ் சொல்ற மாதிரி, ஒரு விதைக்குள்ள எவ்ளோ சக்தி இருந்தாலும் நாம தொடர்ந்து செயலுங்கிற உரத்தை போடலைன்னா அது ஒரு நாளும் பலன் தராது. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு தீர்வு என்ன? நம்ம செயல்களுக்கு தேவையான அந்த தீராத ஆற்றலை எங்கிருந்து எடுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். குருதேவோட காயத்ரி மகாவிஞ்ஞான் புத்தகத்துல சொல்ற மாதிரி, செயலுக்கான உண்மையான இன்ஜின் எதுன்னா அது இந்த பிராண ஆற்றல் தான். இது இன்னைக்கு இருந்து நாளைக்கு போற மோட்டிவேஷன் மாதிரி இல்ல. இது தினமும் காலையில சூரியன் வர்ற மாதிரி நமக்குள்ள இருந்து வர்ற ஒரு நிலையான உயிர் சக்தி. இங்க பாருங்களேன், வெளியே இருந்து வர்ற உந்துதல் காத்துல பறந்து போற சீட்டுக்கட்டு வீடு மாதிரி ரொம்ப பலவீனமானது. ஆனா நமக்குள்ள இருக்கிற பிராண ஆற்றலை வளர்க்கறது எந்த புயலையும் தாங்கக்கூடிய ஒரு பலமான கோட்டையை கட்டுற மாதிரி. உங்க பிராண ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும்போது இந்த மண்பாண்டம் செய்யற மாதிரி உங்க கவனம் எங்கேயுமே செதறாது. செயல்ங்கிறதே ஒரு தியானம் மாதிரி ஆயிடும். எவ்வளோ கஷ்டமான வேலையா இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியாவும் சந்தோஷமாவும் தோணும். சரி, அந்த பிராண ஆற்றலை எப்படி சரியான வழியில கொண்டு போறது? அதுக்கு ஒரு பாலம் தேவை. அந்த ஆற்றலை வெற்றிகரமான முடிவுகளா மாத்துறதுக்கு ஒரு பிராக்டிக்கலான வழிய இப்ப சொல்றேன். இதோ அந்த 3 முக்கியமான தூண்கள். முதல்ல, ஒரு மலை மாதிரி இருக்கிற உங்க இலக்க சின்ன சின்ன கல்லா ஓடுங்க. ரெண்டாவதா, ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு டைம் லேக் போடுங்க. மூணாவதா, உங்க இலக்க பத்தி ஊருக்கே சொல்லுங்க. இந்த 3ஐயும் நீங்க செஞ்சீங்கன்னா தோல்விங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். இது ஒரு பவர்ஃபுல்லான ரிமைண்டர். நம்ம மனசு எப்பவுமே பயத்தை தான் முதல்ல பார்க்கும். ஆனா நீங்க உங்க கவனத்தை பயத்து மேல வைக்காம அந்த டெட்லைன் மேல வைக்கும்போது தள்ளி போடுற பழக்கம் தானாவே ஓடி போயிடும். வேகம் தானா வரும். வெறும் மன உறுதிக்கும் தொடர்ந்து செயல்படுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிய வைக்கிறதுக்கு குருதேவ் சொன்ன ஒரு சூப்பரான ஓமைய இப்ப பார்க்கலாம். இந்த ஓமை எவ்வளோ அருமையா இருக்கு பாத்தீங்களா? வெற்றிங்கிறது ஆரம்பத்துல நம்ம கிட்ட எவ்வளோ பெரிய கப்பல் இருக்குங்கிறத பொறுத்தது இல்ல, நாம தொடர்ந்து துடுப்பு போடுறோமோ இல்லையாங்கிறத பொறுத்து தான் இருக்குன்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த அட்டவணைய பாருங்க, அந்த ஓமை இன்னும் தெளிவா புரியும். சின்ன சின்னதா ஆனா தொடர்ந்து செய்யற செயல்கள் ஏன் எப்பவுமே பிரம்மாண்டமா ஆனா அசைவில்லாம இருக்கிற திட்டங்களை ஜெயிக்குதுன்னு இப்ப புரியுதா? அந்த சின்ன படகுதான் எப்பவுமே கரைய சேரும். சரி, இவ்ளோ நேரம் நம்ம தியரிய பத்தி பேசணும். இப்போ நீங்க உடனே என்ன செய்யணும்னு சொல்றேன். இதுதான் உங்களுக்கான இறுதி அழைப்பு. மந்திரம், கம்மியா யோசி, டபுளா செய். ஒரே விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப யோசிக்கிற அந்த சுழற்சியை உடைச்சு உடனே செயல்ல இறங்குறதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு பெரிய உந்துதலா இருக்கும். ரெண்டாவது மந்திரம், தோல்விங்கிறது ஒரு சம்பவம், ஆனா நிறுத்துறது ஒரு முடிவு. இந்த ஒரு வரி தோல்வியை பத்தின நம்ம பார்வையை மாத்திரும். நீங்க கீழே விழுந்தாலும் எழுந்து திரும்பவும் ஆரம்பிக்க இது உங்களை ஊக்குவிக்கும். நீங்க நிறுத்தாத வரைக்கும் நீங்க தோக்கவே இல்ல. மூணாவது மந்திரம், இன்னைக்கே நாளைக்கு இல்ல. இது உங்களுக்குள்ள ஒரு அவசர உணர்வையும் அதிகாரத்தையும் கொடுக்கும். உங்க பயணத்தை ஆரம்பிக்க நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்காதீங்க. இப்போவே ஒரு முடிவை எடுங்க. இதோ உங்களுக்கான ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான். முதல்ல ஒரே ஒரு இலக்க மட்டும் தேர்ந்தெடுங்க. அதை ஒரு 15 நிமிஷத்துல செய்யக்கூடிய மைக்ரோ கோலா உடைங்க. அதை இன்னைக்கு எப்ப செய்வீங்கன்னு ஒரு டைம் லாக் செட் பண்ணுங்க. உங்க திட்டத்தை பத்தி ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் ஆரம்பிங்க. அவதான். கடைசியா இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். இது நம்ம பார்த்த முக்கிய ஊமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அதே சமயம் நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட சவாலையும் கொடுக்கும். உங்க பதில் எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கே தொடங்குங்க. உங்க பயணத்தை தொடங்க நீங்க தயாரா இருக்கும்போது இந்த கருத்துக்களோட ஆணிவேர பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குருதேவோட காயத்ரி மகாவிஞ்ஞான் சங்கல்ப சக்தி புத்தகங்களை படிக்கலாம். இந்த விளக்கத்தை முழுமையா பார்த்ததுக்கு நன்றி.